ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விவிஆர் கிரியேஷன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து பேக் நெக் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ வந்து ஸ்லீவும் ஃப்ரண்ட் நெக்கும் எங்கே மார்க் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பேக் நெக் வந்து நான் இந்த சைடில் கீழே இருக்க கிளாத்தில் வந்து நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன்னா, அப்படியே ஆப்போசிட் சைடில் இருக்கிற கிளாத்தில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்லீவ் வந்து மார்க் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிளாத் வந்து 1 மீட்டர் கிளாத்துன்றதுனால தாராளமாகவே பத்துச்சுங்க. உங்களுக்கு கிளாத் இன்கேஸ் ஆஃப் கம்மியாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளாத்தவே வந்து நான் வந்து 4ஆக ஃபோல்டு பண்ணியிருக்கேன். அதாவது டபுளாக ஃபோல்டு பண்ணது கீழே 2 லைன் இருக்குது. ஸோ நம்ம டோட்டலாக என்ன பண்ணியிருக்கோம், 4ஆக ஃபோல்டு பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, 4ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா கீழே வந்து சும்மா ஒரு லைன் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். அது எதுக்காக அப்படின்னா, சும்மா வந்து நம்ம ஒரு கீழே கொஞ்சம் கிளாத் நம்ம கட் பண்ணுறதுக்கு இல்லை நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குன்றதுக்காக தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 4ஆக ஃபோல்டு பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ப்ளவுஸை வந்து நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி நான் வந்து கரெக்டாக, அதாவது இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதெல்லாம் ஒரு சில ப்ளவுஸ்லலாம் இதிலலாம் வந்து உள்ளே இருக்க தையலை பிரித்து விட்டுருந்தாங்க. ஸோ பிரித்து விட்டுருந்தனால நமக்கு என்ன ஆகுனா அந்த இடம் க்ரிப்பாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறத நல்லா இந்த மாதிரி நம்ம எடுத்து விட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு நல்லா அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணிவிட்டு சென்டரை வந்து கரெக்டாக வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி எல்லா பக்கமும் கரெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ண இடம்லாம் கரெக்டாக வந்து நீங்கள் கையில் வச்சே வந்து இழுத்து கூட விட்டுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த நம்ம ஃபோல்டு பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த சைடில் என்ன பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி நான் வந்து வச்சுக்கிறேன். இப்போ வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது வந்து ரொம்ப சிம்பிளுங்க. அதாவது நம்ம வந்து ஒரு 3 பிளேஸில் மட்டும்தான் மார்க் பண்ண போகிறோம். அதாவது லென்த்து நமக்கு ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம கீழே வச்சது வந்து கரெக்டாக வச்சுருப்போம். ஸோ நம்ம வந்து ஷோல்டரும் ஸ்லீவும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல அந்த தையல் போட்டிருப்பாங்க இல்லையா, அங்கே வந்து லைட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ம் ஹோலு, கையோட அந்த கார்னர் இடம், இந்த இடத்துல மட்டும் மார்க் பண்ணுறது ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ நான் மார்க் பண்ணுற ஸ்லீவ் வந்து பேக் சைடு, அதாவது ஸ்லீவில் வந்து ஃப்ரண்ட் பக்கம் பேக் சைடு இருக்கும் இல்லையா. எப்போவுமே டெய்லரை பொறுத்தளவுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சிலர் வந்து ஃப்ரண்ட்டு பக்கம் இருக்கிற ஸ்லீவ் வந்து குடஞ்சி வெட்டுவாங்க. அதாவது கொஞ்சம் எப்படின்னா கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் 1 இன்ச் வந்து குடஞ்சி வெட்டுறப்போ அது எதுக்காக நம்ம வந்து ஆரியில் வந்து போடணும் அப்படிங்கிறதையும் நான் லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நான் வந்து இந்த 3 சைட்லையுமே மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இது வந்து பேக் சைடு. ஸோ பேக் சைடு நார்மலாக வந்து ஸ்லீவ் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து லாஸ்ட்டாக நம்ம வீடியோவை பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. அதில் வந்து இந்த மாதிரி நான் வந்து ஃபிங்கரை நல்லா அந்த ஸ்டிச்சிங் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன், ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து கரெக்டாக சாக் பீஸை வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ரொம்ப லாங்காக வந்து ஃபிங்கரை வச்சு நீங்கள் பஞ்ச் பண்ணி நீங்கள் மார்க் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது பிகினர்ஸ்க்கு. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு பக்கத்துலேயே வந்து அந்த கரெக்டாக தையலுக்கு நமக்கு அந்த தையல் ஜாயிண்ட் தையல் தெரியும் இல்லையா, அந்த இடத்துல பஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே வந்து நம்ம மார்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இது பேக் சைடு ஸ்லீவு வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். ஓகேங்களா, இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ணதுக்கப்புறம் இதை அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம், ஆப்போசிட் சைட்லேயும் டேப் பண்ணி கொண்டு வந்துடுவோம். ஆனால் அதில் என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா, ஃப்ரண்ட் நெக்கில் நமக்கு குடஞ்சி வெட்டுறப்போ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும். இப்போ நான் வந்து அந்த ஸ்லீவை ஃபோல்டு பண்ணுறேன், ஃப்ரண்ட்டு ஸ்லீவை வந்து நான் ஃபோல்டு பண்ணுறேன், அதில் எவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரியுது பாருங்கள். ஏன் அப்படின்னா நல்லா ஃப்ரண்ட்டில் வந்து குடஞ்சி வெட்டியிருக்கிறதுனால. இது உங்களுக்கு இப்படி ப்ராப்ளமாக இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, லைட்டாக இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்டு பண்ணிட்டீங்க, நல்லா தெரியும் பார்த்தீங்களா, அந்த ஜாயிண்ட் தெரியுதா, இப்படி வச்சிங்க அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். அந்த சென்டர்லேருந்து இந்த மாதிரி கர்வ், இது ரொம்பவே ஈஸியான மெத்தடு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஸ்லீவு, இது வந்து பேக் ஸ்லீவு. இது வந்து நம்ம ஏன் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி நம்ம இதெல்லாம் மார்க் பண்ணணுமா, டெய்லருக்கு தானே அதுக்கு தேவை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் எதுக்காக அப்படிங்கிறத டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ணிவிட்டு நம்ம பேக் நெக்கில் பண்ண மாதிரியே தான் நல்லா வந்து நீங்கள் சாக் பீஸ் வச்சு மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரண்ட் ஸ்லீவுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி கர்வ் மாதிரி பண்ணியிருந்தோம் இல்லையா, அதையும் லைட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எப்படியும் 4ஆக ஃபோல்டு பண்ணுறப்போ அந்த சென்டரில் வந்து இம்ப்ரெஷனுக்கு வந்து கையில் கொடுக்க சொல்லியிருப்பேன். அதே மாதிரி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நமக்கு தெரியும். அதுவுமே உங்களுக்கு ப்ராப்ளமாக இருந்தால் சென்டரில் இந்த மாதிரி கரெக்டாக ஃபோல்டு பண்ணுற இடத்துல இந்த மாதிரி ஒரு ஸ்கேலை வச்சுட்டு நீங்கள் ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த ஸ்கேலை எடுத்துருங்க. இந்த மாதிரி நம்மளை க்ரிப்பாக நம்ம ஸ்கேலை எடுத்துகிட்டு அப்படியே டேப் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு எந்த ஒரு கேப்பும் இல்லாமல் நீட்டாக விழுந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா
இப்போ தெரியுதுங்களா இம்ப்ரெஷன் எவ்வளோ அழகாக விழுந்திருக்குன்னு. வீடியோவில் வந்து லைட்டிங் இருக்கிறதுனால உங்களுக்கு அவ்வளோக்கா கிளியராக தெரியல. பட் ஸ்டார்டிங்கில் இதுக்கு முன்னாடி நான் காமிச்சப்போ நீட்டாக தெரிஞ்சிருக்கும். இதில் வந்து நமக்கு ஃப்ரண்ட் ஸ்லீவோட அந்த ஒரு கர்வ் மட்டும்தான் கரெக்டாக தேவை. ஸோ அதனால் நான் வந்து அதை மட்டும் ட்ரா பண்ணிவிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணியிருக்கேன். இந்த சைடில் இருக்கிறத லைட்டாக நீங்கள் வந்து ஒரு கிளாத் வச்சு நீங்கள் தொடச்சாவே போயிடும், அவ்வளோதான். ஸோ இதுதான் நமக்கு என்னென்னா ஸ்லீவ் ரொம்பவே ஈஸி தாங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி நல்லா வந்து சாக் பீஸில் இம்ப்ரெஷன் கொடுத்துட்டு அப்படியே அதாவது சைடில் 2ஆக ஃபோல்டு பண்ணி, அதாவது 4ஆக ஃபோல்டு பண்ணியிருந்தோம். அதில் வந்து 2 ஃபோல்டு சைடில் நம்ம வந்து இந்த ஸ்லீவை ட்ரா பண்ணிட்டோம். அப்படியே அதை கிளாத்தை 2ஆக ஃபோல்டு பண்ணி ஆப்போசிட் சைட்லேயும் சேம் ஸ்லீவ் நம்ம கொண்டு வந்துக்கலாம். ஸோ இது நமக்கு ஈஸியாக இருக்கும். இதில் நிறையா பேரோட டவுட் என்ன அப்படின்னா, நம்ம ஏன் அந்த ஃப்ரண்ட்டு அதாவது ஸ்லீவுக்கு வந்து மார்க் பண்ணணும் அப்படின்னா, மெயினான விஷயம் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த இடத்துலையும் டிசைன் போட்டுருவாங்க. ஸோ டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதை நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒரு சிலர் இந்த மாதிரி கூட ஸ்லீவ் வந்து ட்ரா பண்ணுவாங்க. அதாவது ஒரு பக்கம் ஸ்லீவ் வச்சு ட்ரா பண்ணிட்டு அப்படியே வந்து நம்ம ஸ்லீவை திருப்பி போட்டு கூட ட்ரா பண்ணிக்குவாங்க. அது ஒவ்வொருத்தவங்களோட எப்படி சொல்கிறதுனா ஐடியாஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட மெத்தட் இது தான். இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு பேப்பரில் வந்து கட் பண்ணிவிட்டு பேப்பரோ இல்லை சார்ட்லேயோ வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் எப்போ வந்து நீங்கள் ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போட போகிறீங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் யாரோட ப்ளவுஸ்க்கு வந்து மெஷர்மெண்ட் எடுத்துருக்கீங்களோ அவங்களுக்கு போடுறப்ப அழகாக பேப்பர் கட்டிங்கை வச்சு டக்குன்னு நீங்கள் ட்ரா பண்ணி போட்டுடலாம். இது வந்து பேக் சைடில் இருக்க ஸ்லீவு, அது ஃப்ரண்ட் சைடு அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது மென்ஷன் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லைங்க. நான் உங்களுக்கு வீடியோவில் தெரியறதுக்காக தான் காமிச்சிருக்கேன். நான் சொன்ன மாதிரி கிளாத்தை வந்து 2ஆக ஃபோல்டு பண்ணி டேப் பண்ணிட்டேன். இந்த மாதிரி தான் லைட்டாக டேப் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து நீட்டாக இம்ப்ரெஷன் விழுந்துடும். இதை விட இன்னொன்று என்னென்னா, நல்லா நீங்கள் சாக் பீஸ் இருக்கும் இல்லையா, நார்மல் சாக் பீஸு, அதில் நீங்கள் ட்ரா பண்ணாவே அழகாக விழுந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஷன் வந்து இந்த சைடில் எனக்கு நல்லா தெரியுது. வீடியோவில் வந்து உங்களுக்கு லைட்டாக தெரியும்னு நினைக்கிறேன். பட் நல்லாவே வந்து இம்ப்ரெஷன் இருக்குங்க. நான் வந்து ட்ரா பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இவ்வளோ தான் வந்து ஸ்லீவு. இதுவே இன்கேஸ் ஆஃப் உங்களுக்கு ஒரு சில கஸ்டமர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்கு வந்து ஸ்லீவ் வந்து அதாவது நம்ம அளவு ப்ளவுஸ் கொடுத்துருப்பாங்க ஷார்ட்டாக. நம்மக்கிட்ட கேட்குறது என்ன கேட்டிருப்பாங்க, எனக்கு வந்து 3/4 ஸ்லீவ் வேணும் அப்படின்னாங்கன்னா, அதுக்கு நம்ம எந்த மாதிரி மெஷர் பண்ணணும் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக் நெக்கு முடிஞ்சது, ஸ்லீவும் முடிஞ்சது. ஒரு சிலருக்கு என்ன டவுட் அப்படின்னா, ஃப்ரண்ட் நெக்கு நம்ம வந்து ரைட் சைடு ஃப்ரண்ட் நெக்குக்கு போடுவோம் ப்ளவுஸில். மேக்ஸிமம் அப்படி தான் போடுவாங்க. ப்ரைடல் ப்ளவுஸ்னால் 2 சைட்லேயும் போடுவாங்க. ப்ரைடல் ப்ளவுஸ்னால் நான் சொன்ன மாதிரி யார் ஸ்டிச் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்டேயே நீங்கள் மெஷர் பண்ணி வாங்கிக்கோங்க. அதுதான் பெஸ்ட்டு. ஓகேங்களா? இப்போது நான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு முன்னாடி போட்டோம் இல்லையா பேக் நெக்கை உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். அதாவது கிளியராக தெரியறதுக்காக. இது நம்ம ப்ளவுஸ் போடுறதுனா இது வந்து என்ன சைடு, நம்ம வந்து ப்ளவுஸ் போடுறப்ப இது ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு. ஸோ நம்ம மார்க் பண்ண ரைட் சைடில் ஆர்ம் ஹோல் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த சைடில் தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக்கை ட்ரா பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் நெக்கை ட்ரா பண்ணுறதுக்கு உங்களோட ப்ளவுஸில் நம்ம அளவு ப்ளவுஸ் இருக்கு இல்லையா, அளவு ப்ளவுஸில் இருக்க ஃப்ரண்ட் நெக்கை எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் நெக்கை பொறுத்தளவுக்கு நமக்கு ஹைட்டு வந்து அவ்வளோ ரொம்ப தேவைப்படாது. ஏன்னா பட்டி உங்களுக்கு ஜாயின் பண்ணுவாங்க. அதனால வந்து நமக்கு வந்து ஓரளவுக்கு லென்த் இருந்தால் போதும். ஓகேங்களா? நான் காமிச்ச இடத்துல பட்டி ஜாயின் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அதனால் அடிஷ்னல் மேக்ஸிமம் நம்ம ஓரளவுக்கு லென்த் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஜஸ்ட்டு நான் வந்து ஆரி ஒர்க்குக்காக மட்டும்தான் அப்படிங்கிறதுனால இந்த ப்ளவுஸ் மார்க்கிங் வந்து நம்ம ஆரி ஒர்க் எங்கே போடுவோமோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ட்ரா பண்ணி காமிக்கிறேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிராஸாக தான் நம்ம வைப்போம். இந்த மாதிரி கிராஸாக வைக்கிறப்போ நம்ம கரெக்டாக எல்லாத்தையும் வந்து ப்ளவுஸை வந்து நீட்டாக எடுத்து விட்டுட்டு, இப்போது மெயினாக வந்து ஃப்ரண்ட் நெக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட்டு, அதே மாதிரி ஷோல்டர். ஏன்னா அதுக்குள்ளே மட்டும்தான் நம்ம ஆரி போடணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட் நெக்கோட அந்த வித்து, அந்த அகலம் எவ்வளோ இருக்குது, அதாவது 2 இன்ச்சா இந்த மாதிரின்னு பார்த்துட்டு அதை மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஸ்டார்டிங் பிளேஸு, இந்த எண்டிங் பிளேஸ், இதை 3ஐயும் நம்ம ட்ரா பண்ணிவிட்டு, நெக்கும் சேம் இதே யூ நெக் அப்படின்னா அப்படியே லைட்டாக நீங்கள் ட்ரா பண்ணி கொண்டு வந்துக்கலாங்க. நான் சிம்பிளாக இந்த மாதிரி போடுறப்ப நமக்கு என்ன ஆகும்னா ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா நமக்கு அந்த ஃப்ரண்ட் நெக்கில் வந்து பேக் நெக்கில் என்ன கொடுக்குறோமோ அதே ஆரி ஒர்க் தான் ஃப்ரண்ட்டில் கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம இந்த கேப்புக்குள்ளே மட்டும் கொடுத்தா போதும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஃப்ரண்ட் நெக் வந்து நம்ம ட்ரா பண்ணுவோம். ஸோ மெயினாக வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து ரொம்ப ஈஸி, ஸ்லீவும் ரொம்ப ஈஸி. பேக் நெக் மட்டும் நீங்கள் ட்ரா பண்ணி பழகிக்கோங்க.
அதே மாதிரி நம்ம வந்து நெக்கு அதாவது ஃபுல்லாக இந்த சைடில் ஃபுல்லாக நம்ம டிசைன் போடுவோம். மேக்ஸிமம் வந்து ஓரளவுக்கு 1 இன்ச் வரைக்கும் நம்ம 1 to 1.5 இன்ச் வரைக்கும் வந்து டிசைன் போடுவோம். இதுக்கு வந்து நம்ம ப்ராப்பராக வந்து ஃப்ரண்ட் நெக்கை ட்ரா பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. இல்லை இன்கேஸ் ஆஃப் எனக்கு வந்து கிளியராக வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து அடுத்த வீடியோ வந்து கிளியராக உங்களுக்கு போட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் வீடியோவை. இவ்வளோ தான் வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் மார்க்கிங்க. இப்போ வந்து இதை நீங்கள் அப்படியே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ட்ராப் பண்ணி பேப்பர் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, அதாவது நம்ம ஸ்லீவில் ஃப்ரண்ட்டு வந்து ஏன் வந்து ட்ராப் பண்ணணும் அப்படிங்கிறத. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கில் இருக்க மாதிரியே அப்படியே வந்து நம்ம இம்ப்ரெஷன் கொடுத்தோன்னா ஃப்ரண்ட் சைட்லேயும் நமக்கு ஆயிரும். இப்போது கரெக்டாக நம்ம கார்னர் வரைக்கும் டிசைன் பண்ணிவிட்டு அப்படியே ஆப்போசிட் சைட்லேயும் சேம் டிசைன் பண்ணோன்னா அவங்க வந்து டெய்லர் வந்து இந்த மாதிரி குடஞ்சி வெட்டுறப்போ இன்கேஸ் ஆஃப் வெட்ட தேவைப்பட்டது அப்படின்னா அந்த மாதிரி வெட்டினாங்கன்னா என்ன ஆகுனா நமக்கு வந்து டிசைன் டேமேஜ் ஆகும். இன்னொரு விஷயம் அவங்களுக்கும் கஷ்டம். நம்ம வந்து கண்டினியூவாக போட்டிருந்தோம் அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஆரியை வந்து பொறுத்தளவுக்கு நம்ம நாட் போடாமல் கண்டினியூ பண்ணியிருந்தோன்னா என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஃபுல்லாகவே டேமேஜ் ஆயிரும். ஸோ அதுக்காக தான் நான் சொன்னேன், மேக்ஸிமம் என்னை பொறுத்த அளவுக்கு நீங்கள் வந்து எந்த டெய்லர்கிட்ட ஸ்டிச் பண்ண போகிறீங்களோ அந்த டெய்லர்கிட்ட இருந்து நீங்கள் மெஷர்மெண்ட்டு அதாவது நீங்கள் ட்ரா பண்ணி வாங்குறது பெஸ்ட்டு. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, எனக்கு தெரிஞ்ச நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்ட சொன்ன வந்து ப்ராப்ளமாக தான், நான் வந்து கரெக்டாக தான் ட்ரா பண்ணி ஆரி ஒர்க்லாம் போட்டு கொடுத்துட்டேன். பட் டெய்லருக்கு வந்து அவங்களோட ஸ்டைல் வேறு மாதிரி இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தவங்களோட ஸ்டைல் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட் நெக்கே ஒரு சிலர் வந்து அந்த கிளாத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரா பண்ணிக்குவாங்க. ஸோ பெஸ்ட்டு என்ன அப்படின்னா நியர்பையில் இருக்க டெய்லர் ஷாப்பில் அவங்கக்கிட்ட போய் நான் வந்து ஆரி ஒர்க் மட்டும்தான் எனக்கு போட தெரியும், டெய்லரிங் தெரியாது. ஸோ அதனால் நான் ஆரி ஒர்க் போட்டுட்டு உங்ககிட்ட நான் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொடுக்குறேன். ஸோ அதனால் எனக்கு நீங்கள் எந்த மாதிரி வந்து ப்ளவுஸை மார்க் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி எனக்கு மார்க் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் ஆரி ஒர்க் போட்டுட்டு உங்ககிட்டயே ஸ்டிச் பண்ண கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு சில டெய்லர்ஸ் வந்து அவங்க வந்து ஓகே சொல்லிவிட்டு நமக்கு வந்து மார்க் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு சிலர் இல்லை அப்படின்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. அவங்கக்கிட்ட வந்து ஒரு ப்ளவுஸ்க்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களும் மார்க் பண்ணி கொடுப்பாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.